காலையில் இட்லி தோசை செய்கிறதுக்கு மாவு இல்லையா, அப்போ இந்த சூப்பரான டிஃபன் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு இன்றைக்கி வந்து 1 கப்பு நான் குண்டு சேமியா எடுத்திருக்கேன். அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன். 1 கரண்டி எண்ணெய் போட்டு 2 பட்டை 2 லவங்கம் 2 ஏலக்காய் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய தக்காளி போட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, நம்ம 1 கப்பு சேமியா எடுத்துருக்கோம், அதுக்கு 2 கப்பு தண்ணி போட்டுக்கோங்க. 1.5 கூட நீங்கள் உதிரியாக வேணுன்னா போட்டுக்கோங்க. இது நல்லா வேகும், குண்டு சேமியா தான் பாருங்கள். தண்ணி கொதிச்ச உடனே உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச சேமியாவை போட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். நடுவில் 2 டைம் கலந்து விட்டேன் பாருங்கள். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வாஷ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி சர்வ் பண்ணிங்கன்னா